இப்போ நைஃப் இருக்குல்ல, கத்தியை வச்சு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குறேன், புரியுதா? நீங்கள் சின்ன பசங்களாகவே இருந்தாலும் இப்போ இருந்தே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கத்தியை பார்க்கும்போது ஒரு பயம் வராது, புரியுதா? நிறைய பேர் வந்து யாராவது ஒருத்தருக்கு போய் கத்தி எடுத்துகிட்டு போய் குத்துறாங்களா, நீங்களாம் பார்த்துருக்கீங்களா? கத்தியால் குத்தும்போது முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் குத்த வரும்போது நமக்கு வந்து தடுக்குறங்கிற அந்த மனநிலையே வராது. ஏன்னு சொல்லுங்கள்? பயம். பயப்படுறோம் இல்லையா? திடீர்னு கத்தியை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி கத்தியை பார்த்து பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும், புரியுதா? அந்த தைரியம் வரணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ஒரு கத்தி எடுத்துகிட்டு இது நைஃப்னு வச்சுக்கங்களேன். இப்போ இந்த நைஃப் வந்து எடுத்துட்டாங்க, முடியும். இந்த நைஃப் எடுத்து இப்போ அர்ச்சனா மாதிரி ஒரு கேர்ள்ஸ் எல்லாம், இப்போ கேர்ள்ஸையும் எல்லாம் தப்பு கான்ஃபிடண்ட்டாக நிற்கணும், புரியுதா? நீங்கள் பயப்படாமல் இருக்கனால அவங்க ஒன்றும் உங்களை அட்டாக் பண்ணாமல் போகிறது கிடையாது. ஒரு வேளை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம எங்கே லாக் ஆகிட்டோம் அப்படின்னா ரொம்ப தைரியமாக கான்ஃபிடண்ட்டாக நிற்கணும். ஃபஸ்ட்டு வந்து 2-3 விதங்களில் குத்துவாங்க. ஒன்று வந்து நெஞ்சு பகுதியில், புரியுதா? அங்கே எப்படி தடுக்கணும், அப்புறம் வந்து இப்படி முடியை பிடிச்சிட்டோ இல்லை சட்டையை பிடிச்சிட்டோ இப்படி வயிற்றில் குத்துனா என்ன பண்ணணும், அப்புறம் வந்து சைடில் குத்துனா என்ன பண்ணணுன்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்றுமே தெரியாமல் குத்து வாங்கிட்டு போய் சேர்றதுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதுவுமே தெரியலன்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. ஸோ கொஞ்சமாவது அந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் சொல்லி கொடுக்குறேன். வந்து அர்ச்சனா வந்து நம்ம நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், 1 பிளாக், ஓகேவா? இந்த மாதிரி தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலே போதும். வேகமாக 1 ஓகே. இப்போ அர்ச்சனா பிளாக் பண்ணாங்க இல்லையா? இந்த தைரியமாக பிளாக் பண்ண தெரியணும். இப்போ பிளாக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நேராக உள்ளே இறங்கிடும், ஓகேவா? பிளாக் 1. ஓகே, வெரி குட், நல்ல ஸ்ட்ராங். இப்போ பிளாக் பண்ண உடனே என்ன பண்ணோம், இனிமே ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சு இல்லைன்னா ஒரு கிக் ஏதாவது பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து குங்ஃபு கலை கற்று வச்சுருந்தீங்கன்னா, தற்காப்பு கலை தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணோம், பிளாக் பண்ணி ஒரு பஞ்ச் பண்ணினா ஒரு கிக் பண்ணிடுறோம், புரிஞ்சுதா? வந்து வயிற்றுல குத்துப்போம். இப்போ வந்து நான் பிடிச்சாச்சு. இப்போ வயிற்றுல குத்தும்போது பிளாக். எப்படி பிளாக் பண்ணும் நான் பண்ணி காட்டுறேன், வாங்க. இப்போ நீங்கள் இப்படி வரும்னு வச்சுங்களேன். இப்போ நம்மளை இங்கே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குவாங்க இல்லையா? நம்ம நல்லா முடியப்படி நல்லா இறுக்கி பிடிச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவனோட இதில் போயிடும் இல்லையா? அப்போது ஃபுல் பேக் எடுத்து குத்துங்க. குத்தும்போது நம்ம கை இருக்கு பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா, உள்ளே குத்துங்க. இப்படி தடுக்கணும். இது பார்க்கும்போது சிம்பிளாக தெரியும். நேச்சுரலாக குத்த வரும்போது எப்படி வரணும், நேச்சுரலாக குத்தும்போது நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் நான் உன்னோட இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பேன், புரியுதா? அந்த மாதிரி 1 பிளாக் 1 இப்படி தடுக்கணும். முதல்ல இப்படி நம்ம யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா வயிற்றுல குத்தணும்னா எப்படி இருந்தாலும் இங்கே தான் குத்த வருவோம், புரியுதா? நீங்கள் நல்லா கவனிக்கணும். ரொம்ப பக்கத்தில் இருப்பீங்க இல்லையா? நல்லா பிடிங்க, இறுக்கி பிடிங்க, நல்லா நல்லா பிடிங்க, நல்லா இறுக்கி பிடிச்சி குத்தலாம். எப்படி தடுக்கலாம். ஓகே, ஒரு 3 முறை குத்துங்க. 1 2 3 இப்படி. ஓகே, 1. இப்போ 2 கையில் ரொம்ப உங்களோட பெரிய பையனாக இருக்கேன், ரொம்ப குண்டான ஒரு தடினமான ஒரு ஆளாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து குத்துறான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 2 கையில் பிளாக் பண்ணியிருக்கேன். ஒரு முறையாவது பிளாக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், குத்துக்கிட்டே இருப்பாங்க, குத்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்படின்னா விட்டுருவாங்களா? உங்களை வந்து உங்களோட உயிரை எடுக்கிற அளவுக்கு ஒருத்தன் வர்றான் அப்படின்னா நீங்கள் வேண்டாம்னு சொன்னால் விட்டுருவானா? டிசைட் பண்ணி தானே வருவான். அப்போ நீங்களும் டிசைட் பண்ணிடணும், என் உயிரை காப்பாற்றிக்க நான் தற்காத்துக்கணும்னு. கேட்ச் அண்ட் அட்டாக் 1 and 2 டபுள் பிளாக். இது வந்து ஆக்ஸ் பிளாக்னு சொல்லுவோம் இல்லையா? குங்ஃபுல் வந்து என்ன பிளாக்கு, ஆக்ஸ் பிளாக்னு சொல்லுவாங்க. இது ஒரு அடையாளத்துக்காக 1 பிளாக், ஓகேவா? 1 இப்படி பிளாக் பண்ணின்றோம். ஓகே, ஒரு 3 முறை குத்தினாலும் சரி, 2 3. இப்போ இந்த பிளாக், சாரி, ஓகே, சின்ன பையன்ல அதனால வலிக்குது, நீங்கள் வாங்க. இப்போ இவர் வந்து பெரிய ஆள் இல்லையா? இப்போ வந்து என்னை பிடிச்சிட்டாரு, நின்றுட்டுருக்கேன், பிடிச்சி குத்துங்க. ஃபாஸ்ட்டு, புரியுதா? என்ன பண்ணாலும் நம்ம தாண்டி எதுவும் வராது. அந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். குத்துங்க, சௌரியத்து குத்துங்க. 2 3 4 5 6 அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், 2-3 முறை குத்து என்ன பண்ணுவேன், அடிச்சுடுனா 1 அப்படியே அடிக்கலாம். இப்போ நீங்கள் கூப்பிடுங்க, பிடிச்சிட்டார் டெமோ. இப்போ இவர் என்னை பிடிச்சிட்டார், சரியா? கூத்துக்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக தடுக்கிறோம். சிம்பிளாக ஃபஸ்ட் டைம் தடுக்கும் போது சிங்கிளில் ஒத்த கையில்
தடுக்கிறோம். ரொம்ப பவராக குத்துறான்னு வச்சுங்களேன், 2 கையில் பிளாக் பண்ணணும். புரியுதா? ஒரு கையால் வரக்கூடிய அட்டாக்கை நம்ம 2 கையால் பிளாக் பண்ணோம், நம்மளை மீறி உள்ளே வராது ஒரே குத்தில். புரியுதா? வித் 1 பிளாக் குத்துங்க. இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து அர்ச்சனா இருக்கான்னு வச்சுங்களேன், அர்ச்சனா இப்போ ஒரு பொண்ணுன்னு வச்சுங்களேன், இப்படி குடிச்சிடும், இப்படி பிடிச்சாச்சு. வெரி குட். இப்படி தடுக்கவாது செய்யணும்ல, சும்மா நின்றுட்டு இருந்தால் குத்திடுவாங்கல்ல. பிடிச்சாச்சு. 1 2 3. புரியுதா? தாங்க இருக்கா பரவாயில்லையா? வெரி குட். புரிஞ்சுதா? இப்போ இது என்ன பிடிச்சிட்டார், அதனால் பிடிச்சிட்டு கூட்டுங்க. புரியுதா? நம்மளோட பாடி ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பிளாக் பண்ணலாம். இப்போ நேரடியாக பிடிச்சி குத்தும்போது இப்படி ஃபஸ்ட் நம்ம பிடிச்சிட்டு குத்தும்போது 1. ஓகே, மறுபடியும் இப்போ டபுள் பிளாக். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்குங்க. வயிறு பிடி வச்சுட்டு பிளாக் பண்ணக்கூடாது. அப்போ நின்ன இடத்துலையே பிளாக் பண்ணுறது மட்டுமே மனசை நினச்சிட்டு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒதுங்கணும். 1 2. சரியா? புரிஞ்சுதா? இப்படி தடுத்துருங்க. போதும். தடுத்துட்டு நீங்கள் 2 முறை தடுக்க ட்ரை பண்ணுங்கள். 1 2. இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. புரியுதா? இப்படி அடிக்கலாம், இல்லைன்னா ஒரு பஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு குங்ஃபூ தெரிஞ்சிருந்தான். புரிஞ்சுதா? இல்லைன்னா கேட்ச் பண்ணுங்கள். இப்படியா? இப்போ இங்கேயும் பிடிச்சிருக்காங்க, இங்கேயும் அட்டாக் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப இறுக்கி போடுங்க தலையை. அடிங்க, குத்துங்க. 1 ஃபஸ்ட் அட்டாக் குத்துது இல்லையா? குத்துன உடனே செகண்ட் அட்டாக். செகண்ட் குத்துறோன்னா நீ அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று செய்யணும். உயிரை காப்பாற்றிக்கணும், சும்மா நிற்கக்கூடாது. புரியுதா? முடிய புரியும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, டக்குன்னு கை எடுத்துடணும். கை எடுத்துட்டு எப்படி ஒன்று ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்கிறோம் இல்லையா? ஏதாவது உயிரை காப்பாற்றிக்கணும்னா பொம்மை மாதிரி நிற்கக்கூடாது இல்லை, லாக் பண்ணலாம். புரியுதா? திரும்பவும் 1 2 3. இப்போ இங்கே குத்துனாலும் பிளாக் பண்ணலாம். இங்கே பாருங்க. 1 திரும்ப மேலே குத்து. 1 2 3. அப்போ அதுக்குள்ளே இந்த கையை என்ன பண்ணுவீங்க? உடச்சிருவேன். புரியுதா? யானை கை தும்பிக்கு சிக்கன மரம் எப்படி உடைக்கும், அந்த மாதிரி இங்கே உடச்சிடணும். ட்ரை பண்ணுங்க வெளியே எடுக்கிறதுக்கு. என்னோட ஹைட்டு தானே, வெயிட்டு தானே, பவர்ஃபுல். புரியுதா? அதனால் காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. புரியுதா? அதனால் குங்ஃபூ தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அது ரொம்ப கரெக்டாகவும் கற்றுக்கணும். சும்மா இந்த அரைகுறையாக கற்றுக்கிட்டு இருக்கிற ஆளுகிட்ட போய் கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. புரியுதா? எப்பவுமே கேட்சு, பிளாக்கு, மேலே 1 2 3 4 5, அப்புறம் உடைச்சிடுவேன். புரியுதா? ஸ்டாப். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால் எது ரொம்ப முக்கியம்? சேஃப்டினா ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஐயோ கடவுள் என்ன, கடவுள் வரமாட்டார். யாரும் வரமாட்டாங்க அந்த இடத்துல. புரியுதா? ஏது வரணும்? நீங்கள் தான் இருக்கிறீங்களா, உங்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்று வச்சுக்கோங்க. வாழ்க்கைக்கு நம்ம எதெல்லாம் கற்றுக்குறோம், நம்ம லைஃப்பில் வாழும்போது என்னெல்லாம் நம்மளோட வாழ்க்கைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஒரு படிக்கிறோம், அப்புறம் படிச்சதுக்கப்புறம் ஒரு வேலையை தேடிக்கிறோம், நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கிறோம், ஷூ போட்டுக்கிறோம், ஒரு என்ன பண்ணுறோம், வண்டி வாங்கிக்கிறோம். இதெல்லாம் நம்ம தேவைக்காக வச்சுக்கிறோம் இல்லையா? நம்ம வாழ்கிறக்காக நம்ம தேவைக்காக பயன்படுத்திக்கிறோம்ல. அது மாதிரி நம்மளோட உயிரை காப்பாற்றுறக்கும் நம்ம ஒரு விஷயங்களை கற்று வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதா? ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டோன்னா டக்குன்னு ஒரு நாள் என்ன ஆகும், பிரச்சனை வரும்போது நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. புரியுதா? உங்களால் யாராவது உங்களை அடிக்க வந்தால் ஓடக்கூடாது. முதலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மர்டர் பண்ணணும், யாராவது ஒரு பொருள் வீட்டில் வச்சு ஒரு பொருளை திருடணும், இல்லை யாராவது வழிப்பறி பண்ணி கொள்ளையடிக்கணும், இல்லை யாராவது அடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யாருமே இல்லை டைமில் தான் செய்வாங்க. ஒரு ஆள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த ஆளை வந்து தனியாக இருட்டில் நைட்டில் தனியாக போகும்போது என்ன பண்ணுவாங்க, மர்டர் பண்ணுவாங்க சில பேர். அந்த மாதிரி நடக்குது இல்லையா? அதே மாதிரி ஒரு ஆள் எடுத்துக்கிட்ட ஒரு பொருளை கொள்ளையடிக்கணும்னா இந்த ஆள் தனியாக போகும்போது கொள்ளையடிப்பாங்க, பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இருக்கிற பொருள் பூரா என்ன பண்ணுவாங்க, படிச்சுட்டு போயிடும். ஒரு ஆள் அடிக்கணுமா, யார் இல்லாதப்போ தனியாக போகிறப்ப அடிப்பாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. சுற்றி 100 பேர் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, நடு ரோட்டில் பட்ட பகலில் என்ன பண்ணுறாங்க, பொதுமக்கள் இருக்காங்க, ஜனங்க இருக்காங்க, அப்படிலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தனை அடிக்கணும், அவனை வந்து எதுவும் ஒரு
அவனை உயிரை பறிக்கணும்னா நேராக போய் எடுத்து குத்துக்குதுன்னு குத்திட்டு போயிடுவாங்க. நடக்கிறதே இல்லையா? நடக்குது இல்லையா? கரெக்டாக சொன்ன நடக்குது இல்லையா? பகல்லையே நடக்குது. மதியம் 10 மணி, காலையில் 10 மணிக்கு நடக்கும், மதியம் 1 மணிக்கு நடக்கும், சாயந்தரமே நடக்கும், பப்ளிக் பிளேஸ்லேயும் நடக்கும். இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட வந்து செல்ஃபோன் பிடுங்கன்னா நீ தனியாக போகிற பிடுங்க வேண்டியதில்லை, பப்ளிக் பிளேஸில் பிடுங்கிட்டு வரலாம். இப்போ அங்கே இருக்க சுற்றி இருக்கிற யாரும் வந்து உன்னை காப்பாற்ற வரமாட்டாங்க. நடக்குது இல்லை? நான் நடக்காத விஷயத்த சொல்கிறேன், நடக்குது சொல்கிறேன். உன்னை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பட்ட பகல்லே உன்னை தூக்கி போட்டு மிதிப்பாங்க, அடிப்பாங்க. நடக்குது இல்லையா? நிறைய வீடியோ பார்க்குறீங்களா? அடிப்பாங்க. அப்போ யாராவது வந்து காப்பாற்றலாம்ல? ஏன் காப்பாற்ற மாட்டாங்க? எல்லாருக்குன்னா பயம். அதனால இதெல்லாம் யாருக்குமே தெரியாத விஷயங்களும் இப்போ பட்டப்பகல்லையே எல்லாத்துக்கும் தெரிஞ்சே நடக்குது. அதனால எப்பவுமே நம்ம உயிரை பாதுகாப்பாக நம்ம தான் வச்சுக்கணும். நமக்காக நம்மளால ஃபேஸ் பண்ண முடியுங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப அசால்ட்டாக இருந்தோம்னா ஒரு நாள் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நமக்கு அந்த ஒரே நாளில் நம்ம தற்காப்பு கற்றுக்க முடியாது. புரிஞ்சுதா? யாரையும் நம்ம அடிக்கிறதுக்காக கற்றுக்கிறது இல்லை. தற்காப்பு எதுக்காக கற்றுக்குறோம்? நம்மளை பாதுகாத்துக்காக. அப்போ அது கூட தெரியாமல் ஒரு மனுஷன் வாழக்கூடாதுல்ல. அதனால மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து ரொம்ப அவசியமானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரெக்டா? எல்லா உயிரினங்களுக்குமே கடவுள் வந்து ஒரு பாதுகாப்பு யுத்தியை கொடுத்துருப்பார். இப்போ மானை பிடிக்க போனால் நடந்து போடுமா ஓடி போகுமா? மானை எப்படி ஓடும்? ஒரு தாவுக்கு 10 அடி தாவும். சிறுத்தையால் புலியால் கூட அதை அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. நடந்து போயில சிறுத்தையால் மானை வேட்டையாட முடியாது. அதுக்கு ஈடாக ஓடணும். அதுவுமே சிறுத்தையால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் சிறுத்தை மானை பிடிச்சாகணும். அதுக்கு மேலே புலியாலையோ சிறுத்தையாலையோ என்ன பண்ண முடியாது, ஓட முடியும். ஆனால் மானை 1 மணி நேரம் விட்டாலும் ஓடும். அதுக்கு கடவுளை தற்காப்பு யுத்தி கொடுத்துருக்காருல்ல. அதே மாதிரி எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு தன்னை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு யுத்தியை கொடுத்துருக்காரு, ஒரு திறமையை கொடுத்துருக்காரு. அது மாதிரி மனுஷனுக்கு என்ன கொடுத்துருக்காரு? மூளை, அறிவு கொடுத்துருக்கு இல்லையா? இந்த அறிவை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? தற்காப்பு கலையை கற்று வச்சுக்கிறோம். புரியுதா? அந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் லைஃப்பில் நல்லா சேஃபாக வாழ முடியும். புரியுதா? எப்போ நம்ம வந்து சண்டை போட்டு பெரிய சாம்பியனாக கட்டியும் பரவாயில்ல, நம்ம உயிரை காப்பாற்றிக்கிற அளவுக்காக நம்ம தற்காப்பு கலை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஓகே, நல்லா கும்ஃபு கற்றுக்குங்க. நம்ம ஒழுக்கமான வாழ்க்கை முறையை வாழுங்க, பாதுகாப்பான வாழ்க்கையை வாழணும். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ்.